கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிற தேவன். ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயம் என்பது அவருடைய நாமம். அவர் அதிசயமானவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். மனித மூளைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை, நம்மாலே ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவ்வாறாக தேவன் செய்கிற அதிசயங்கள் எண்ணியும் முடியாது, எண்ண முடியாத அத்தனை அதிசயங்களை தேவன் அவருடைய ஜனங்களுக்காக செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறதற்கு அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவருக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. அவரே அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். முந்தைய வசனத்தில் மோசே தேவனிடத்தில் ஒரு சிறிய ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அப்பொழுது தேவன் மோசேயை பார்த்து சொன்ன வசனம்தான் இது. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடனே தேவன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் உங்களோடு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். தேவனுடைய ஜனங்களுக்காக தேவன் வேறு யாருக்கும் செய்யாத அதிசயங்களை, பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பலத்த செய்கைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார்கள், காண்கிறார்கள். அல்லேலூயா. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று மோசேயோட தேவன் அப்படி சொன்ன தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் நிச்சயமாகவே அவைகள் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமானவைகள். செங்கடலை பிளந்தார், எரிகோவை தகர்த்தார், யோர்தானை பிளந்தார், பெரிய பெரிய ராஜாக்களை அழித்தார், வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவனிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். காரணமாக ஒரு பிரதம மந்திரியிடத்தில் 10 ரூபாய் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் எப்படி இருக்கும்? அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை போன்றுதான் இந்த பெரிய தேவனிடம் நாம் கேட்கிறவைகள் மிக மிக அற்பமானவைகள். இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆகவே இன்னும் அவரை நம்பும், இன்னும் அவரை சார்ந்து கொள்ளும், இன்னும் அவரை கூப்பிடும், இன்னும் அவரை இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தரிடத்திலிருந்து அதிசயங்களை பெற்று உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம்
ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.